அடுத்ததாக மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாக கிராமத்தின்றோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களை ஷாமண்ணன் அவர்கள் முன்னணியின் பிரதி அடுத்ததாக அவர்களை மங்கள ரைட் வா கிராம சக்தி தலைவர்கள் பலரின் அயராத உழைப்பில் மத்தியிலே இந்த பத்திராயன் பொருளாதார மத்திய நிலையம் திறப்பு விழா நடைபெற்றிருக்கின்றது. அந்த திறப்பு விழாக்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் அவர்களே மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் கணக்காளர் அவர்களே, வடமராட்சி கிழக்கு துறை சார்ந்த அனைத்து உத்தியோகர்களே, அரசியல் பிரமுகர்களே மற்றும் உண்மையிலே அழைக்க தவறவிட்டும் எம்மை மதித்தும் எங்களோடு இருந்த பாசம் காரணமாக வருகின்ற சேரவர்களுக்கு பிரதலான வரவேற்றுக் கொண்டு அனைத்து சமூக மட்ட தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வருக என நடத்திக் கொண்டு உண்மையிலே நேரத்தை கருத்தில் கொண்டு இதற்கு பின்பும் இங்க மது ஒழிப்பு சம்பந்தமான ஒரு கூட்டம் இருப்பதால் குறுகிய நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்திற்காக உரையாற்றி செல்கின்றேன். உண்மையிலே தமது கிராமத்திலே இந்த யுத்தத்துக்கு பின்பும் சுனாமிக்கு பின்பும் நாங்கள் கடற்கரையோரம் வசித்திருந்த நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் தான் இந்த புதிதான இடத்துக்கு வந்து புதிதாக இந்த காடாக இருந்த இடத்தை சுத்தம் செய்து இந்த இதில் குடியேறினோம். அந்த குடியேற காலத்திலும் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேற்பட்ட போராட்ட காலத்தால் வன்னி கிழக்கு வந்து திருப்பி இருக்கும் போது மக்கள் ஆரம்பத்திலே குடிசைகளோடும் அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிற்பாடு வந்த அரசாங்கங்களினாலும் பிரதேச செயலகத்தின் முயற்சியாலும் வீடுகள் மலசல கூடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருந்த நிலையிலே எமது கிராமத்திலே பெண்கள் மற்றும் வறிய தொழில்வாய்ப்பு இல்லாதவர்கள் அனைவருக்கும் ஒரு தொழில்பேட்டை அமைய வேண்டும் என்பதற்காகவும் பொது மண்டபங்கள் இல்லை என்ற காரணத்தாலும் நான் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் என்ற ரீதியிலும் ஏனைய தலைவர்களும் இணைந்து தொடர்ச்சியாக வடமராட்சி கிழக்கிலே நடைபெறும் அபிவிருத்தி கூட்டங்களில் நாங்கள் எங்களை நிலைமையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மண்டபங்கள் வேணும், ஒரு தொழில்பேட்டை வேணும் என்று தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கைக்கு அமைவாக எங்களின் விடாமுயற்சி எமது வத்திரான் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சரியான கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு கூடாக எங்களை கட்டமைப்பை அறிந்து உண்மையிலே அரசாங்கமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு அனைவருமே உதவி செய்திருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த கட்சிக்குள் நாங்கள் அமைப்பட்டதை கொண்டு வரவில்லை. எங்கள் கிராம அபிவிருத்தி சங்கமாக நாங்கள் இருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் சமமண்ட ரீதியில் தான் நாங்கள் செயல்படுவது உண்டு. அதற்கு அமைவாக உதாரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு பத்ரானிலே அனைத்து அரசியல் கட்சி உறுப்பினர்களாலும் எங்களுக்கு நிதி வழங்கப்பட்டு 12 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அனைவரும் ஏனென்றால் நாங்கள் ஒரு கட்சி என்று நிற்காமல் ஆறு அரசாங்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு இப்படியான இது வருகிறது. நாங்கள் அரசியல் என்பதை யாராவது கொண்டு வருமா இருந்தால் ஏதாவது ஒரு கட்சி தான் உதவக்கூடும். அந்த வகையில் அனைவரும் எங்களுக்கு உதவி வழங்கி இருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே இந்த கட்டுறதுக்காக கதைக்கும் போது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராக கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே ராமநாதன் இருந்தார். அவரோடு கலைக்கப்பட்ட அவர் 39 லட்சம் ரூபாய் பணத்தை இதுக்கு ஒதுக்கி இருந்தார். 14 லட்சம் ரூபாய் காசு முதல் கட்டம் வழங்கும் போதே நாட்டு
நாட்டில் கொரோனா மற்றும் ஆட்சி மாற்றம் காரணத்தால் இடைநிறுத்தப்பட்டது இந்த கட்டிடம். அதற்கு பின்பு கௌரவ முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராக வந்த நிலையிலே அவருக்கு நாங்கள் இந்த கட்டிடம் குறையில் இருக்கின்றது, இது வெயில் பட வெடித்துக் கொண்டிருக்கிறது, இதில் என்ன செய்ய போறோம் என்றதை கூறியதற்கு அமைவாக உண்மையிலே வடமராட்சி கிழக்கிலேயே எல்லா கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு பன்மடங்கு அதிகமாக 25 லட்சம் ரூபாய் பணத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த கட்டிடத்தை நாங்கள் முடித்திருக்கின்றோம். இதுக்கு உண்மையிலே பிரதேச செயலாக உத்தியோகத்தர், பிரதேச செயலாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், கணக்காளர், ஏனைய எமது கிராம அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர் அவர்கள் அனைவருமே எங்களுக்கு இந்த காசு எடுக்கிறதுல எல்லா பிரச்சனைக்கும் வந்து எங்களுக்கு முன்னுதாரணமாக நின்ற காரணத்தால் இந்த கட்டிடத்தை நாங்கள் துறக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கட்டிடம் வழங்குவதற்கு நமக்கு உதவி செய்த அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கட்டிடம் உண்மையிலே கட்டி இப்படியே கிடக்க விடாமல் இந்த கட்டிடத்திலே தொழில் பயிற்சிகள் துவங்கி பெண்கள் தொழில் எல்லாம் இருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் வந்து தொழில் வாய்ப்பளித்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்டிடத்தை நாங்கள் அமைப்பதென்ற நோக்கம் இருந்தது. அதுக்காக அது நடக்கும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வடமராட்சி கிழக்கு மக்கள் ஜனநாயக கட்சியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் சிதறம் கல்வி நிறுவனத்தினருக்கும் மற்றும் புதிய சூரியன் விளையாட்டு கழக தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களுக்கும் எமது வடமராட்சி கிழக்கு சுகாதார பரிசோதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எமது கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிற அனைவருக்கும் வரவேற்றுக் கொள்வதில் எமது கிராம அபிவிருத்தி சங்கத்தால் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இன்று இந்த நாள் நமது கிராமத்திற்கு ஒரு பொன்னான நாள். இதுவரை காலமும் இவ்வாறான ஒரு வசதி வாய்ப்புடன் கூடிய பொதுவான கட்டடம் நமது கிராமத்தில் இல்லை. இன்று நாங்கள் அதை திறந்து நமது கிராமத்துக்கான ஒரு சொத்தாக இதனை என்று உருவாக்கி இருக்கின்றோம். உண்மையிலேயே அதற்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்த நமது பிரதேச செயலாளருக்கு கூடாக பிரதேச செயலகம் மற்றும் நமது கிராம அபிவிருத்தி சங்கம் செய்வதற்கு அயராது பாடுபட்ட கிராம அபிவிருத்தி சங்கம் கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இந்த கட்டிடம் முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்ட அரைவாசி நிதி ஒதுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இடைநிறுத்தப்பட்டது. மீண்டும் பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலர், நமது கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய அயராக கோரிக்கை எல்லாவற்றும் சேர்ந்துதான் மீதி நிதி ஒதுக்கப்பட்ட கட்டிடம் வந்து முழுமை பெற்றிருக்கின்றது. உண்மையில் இந்த தலைமுறையில் நம்ம செல்வன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். முன்குடியேற்ற கிராமங்கள் பல்வேறு தேவைகளுக்காக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே ஒவ்வொரு கிராமங்களுடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தேவைகள் ஒவ்வொரு காலங்கள் சமூக வளர்ச்சியில் மாறுகின்ற பொழுது தேவைப்பாடுகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும். அது சமூகத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த பிரதேசத்தினுடைய ஒரு தொழில் சார்ந்த ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதற்காக, தொழில் சார்ந்த ஒரு வாழ்வியலை வளப்படுத்துவதற்காக ஒரு அமைப்புக்கான ஒரு கட்டடம் என்ற அடிப்படையிலே இந்த கட்டடத்துக்கான செயற்பாடுகள் செய்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. தேவைப்பாடுகளை உணர்ந்து இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிற சூழலிலே அரச உத்தியோகத்தர்கள் அதை சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த இறுதியாக கொடுக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் எங்கள் வடமராட்சி கிழக்கினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 15 பிரதேச செயலர் பிரிவிலே வடமராட்சி கிழக்கு திட்டங்கள் பிரிவில் அனுப்பப்பட்ட முன்மொழிவுகள் உடனடியாகவே அங்கே அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன என்று அவர்கள்
சிறப்பாக அந்த வரவை தயார் செய்து அதை திட்டமிடப்பட்டு பிரதேச செயலகம் அதை சிறப்பாக தயார் பண்ண அடிப்படையில் உடனடியாக அது அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிரதேசங்களில் சில திருத்தங்களுடனான தாமதங்கள் இருந்தன. அவ்வாறு சிறப்பான வழங்கக்கூடிய சூழல் இருக்கின்ற பிரதேசத்தில் இருந்தாலும் இந்த சிறப்பான திட்டங்கள் அந்த அதிகாரிகள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிலையம் என்ன நோக்கத்துக்காக இங்கே இந்த சமூகத்தினால் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கான செயற்பாடுகளை இந்த சமூகம் முன்னெடுக்க வேண்டும், இதை பயன்பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்க இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைய பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார சிக்கல்களே இன்னும் இந்த பொருளாதார இறுக்கம் அடைந்து வருகின்றது. ஆகவே இதிலிருந்து மீள்வதற்காக தர்மத்தோட குடும்பங்களோ அல்லது ஏனையவர்களோ இந்த நிலையங்களுடான பயிற்சிகளை அல்லது முறையான உற்பத்திகளை பயன்படுத்துவதற்காக அவர்கள் தங்களுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான சாத்தியங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த கட்டடத்தினுடைய பயன்பாட்டை இந்த சமூக மக்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகளை சொல்ல இன்னொரு விடயம் என்று சொல்ல வேண்டிய ஆரம்பத்தில் இருந்தவரை நான் குறிப்பாக சொல்லுகிறேன். என்னென்று கேட்டால் நாங்கள் அமைப்பில் இருக்கும்போது எங்களுக்கு ஆர்வலத்தை அங்கே அரசு வளர்த்தாங்க. எங்களுக்கு எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் அந்த பக்கம் நின்று தான் எங்களை கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும் என்றால் எங்களோட நோக்கம். நான் நாளைக்கு திறந்து விடுவேன். இந்த கட்டிடம் 5 தலைமுறைக்கு இல்லை 6 தலைமுறைக்கு நிலையான சொத்து. அதுக்காக வந்து நாங்கள் அப்படித்தான் எங்களை கொள்கை போய் கொண்டிருக்கிறது. அமைப்பில் இருந்தால் இந்த கட்சியாண்டே இல்லை. எங்களுக்கு பார்க்கிற முத்திரி ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த கட்சியாண்டு. நாங்கள் ஒருபோதும் இல்லை செய்தியை போகமான்ன்றதுக்கான இந்த கதையை நான் சொல்லுறேன். ஒரு கட்சி இல்லை அமைப்பை விட்டு இன்றைக்கு வெளியேற நாங்கள் கட்சியோடு தான் நிற்போம். இது அதனை தொடர்ந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். எமது பிரதேசியராஜன் உப பிரதியாக செயற்பட்டு கொண்டிருக்கும் செயலாளர் நான் கேட்டிருக்க வேண்டும். பிரதேசத்தின் கணக்காளர்கள் அவருக்கும் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் எமது மருதங்கனி பிரதேசத்தில் பல துறைகளிலும் பல முனைகளிலும் வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் அனைத்து உத்தியோகத்தர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஈழமக்கள் என்ன கட்சியின் யாழ் மாவட்ட பேச்சாளர் ரங்கண்ணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே நேரம் சிறு வயதாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கிராம அலுவலருக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்ச சொத்து அபாண்டம் பல முயற்சிகள் எங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கிராம அலுவலர்கள் பாரியூர் தவற சென்றாலும் எங்களுக்கு இப்படி ஒரு நிலத்தை நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். இப்படி ஒரு கிராம அலுவலர் இருந்திருந்தால் நாங்கள் விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வடமாற்றலுக்கு சமாஜ தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது வடமாட்சி கிழக்கிலே 3 நாங்கள் அழைப்பர் கொடுத்ததற்கேற்ற 3 இணைப்பாளர்கள் கட்சிகளுடைய இணைப்பாளர்கள் இதிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வடமாட்சி கிழக்கு எங்கள் சுகாதார நிலைய உத்தியோகத்தர் நாங்கள் அழைப்புகளை 20ஆம் நிகழ்வுகளை ஏற்பாடுகள் செய்திருந்தோம். திடீரென்று மோட்டர் சைக்கிள் ஓடித்தான் எல்லாருக்கும் மறுமொழி சொல்லணும். அந்த நேரத்தில் அவரை தவற விட்டுட்டோம். அவரோட நாங்கள் பல உதவிகள் அவரோட நின்று செய்தபடியால் அவர் எங்களோட மனுஷராக மகிழ்ச்சி வந்ததற்கு அவருக்கு மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி சொல்ல தவற விட்டார். மற்றது எமது கல்வி எமது வடமராட்சி கிழக்கு சிகரம் கல்வி நிலைய நிறுவன அதிகாரிக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது எமது பத்திராயம் கிராமத்திலே களவாணி கலாமன்றம் முதியோர் விளையாட்டுக் கழகம் களத்தூர் கூட்டுறவு சங்கம் பல அமைப்புகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர் பல வீரப்பாளராக இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்.